வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சிலபஸில் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து டிஎன்பிசி தேர்வுகளில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த டாப்பிக்கு உள்ள ப்ரீஎம்பிளை பற்றி சில தலைவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்காது. ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் படிக்கணும். அதில் ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இது வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்காது. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புத்தகத்தில் இதற்குண்டான நோட்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் நான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொற்றொடர்கள் உண்டு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை, ஒரே வார்த்தைக்கு ஒரே மீனிங் தான் இருக்கும். ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரீஎம்பிளை முகப்புரைன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து முக உரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் மாறும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிள் அப்படி ஒரே வார்த்தை தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் படித்து வச்சுக்கணும். நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் புக்லெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கில வடிவமே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு படிக்கிறது, ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நான் சொல்லித்தர விஷயங்கள் இதில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீஎம்பிள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோவில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும். சரி, அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக், கவனமாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஏ பால்கிவாலா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சட்ட வல்லுநர். இவர் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கிறேன். ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோவும் நான் போட்டிருக்கிறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ஏ பால்கிவாலா. கொஸ்டின் பேப்பரில் என்ஏ பால்கிவாலா அப்படிங்கிற இது பார்த்த உடனே, அந்த பேரை பார்த்த உடனே இவருடைய ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வரணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையினுடைய ஒரு உறுப்பினர். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது அரசியலமைப்பின் முகவுரை நாம் நீண்ட காலமாக நினைத்ததை அல்லது கனவு கண்டதை வெளிப்படுத்துகிறது. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. The preamble to our constitution expresses what we had thought or dreamed so long. பார்த்தீங்கன்னா அவருடைய போட்டோவை போட்டிருக்கிறேன். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவங்க தான். மூணாவது பார்த்தீங்கன்னா கேஎம் முன்சி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஒரு உறுப்பினர் தான் கேஎம் முன்சி. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரையை நமது இறையாண்மையுள்ள மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து ஒரு சில நேரங்களில் ஷார்ட்டாக கேட்பாங்க. அதாவது அரசியலமைப்பின் ஜாதகம், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. The preamble is the horoscope of our sovereign democratic republic. போட்டோ கூட கொடுத்துருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா கேஎம் முன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் ஹிதயத்துல்லா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும். எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலானது. இது நமது அரசியலமைப்பின் ஆத்மாவாகும். இது நமது அரசியல் சமத்துவத்தின் வடிவத்தை முன்வைக்கிறது. இது ஒரு முழுமையான தீர்மானத்தை கொண்டுள்ளது. இது ஒரு புரட்சியை தவிர வேறு எதனாலும் மாற்ற இயலாது. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க.
The preamble resembles the Declaration of Independence of the United States of America, but is more than a declaration. It is a soul of our Constitution, which lays down the pattern of our political society. It contains solemn resolve which nothing but a revolution can alter. அவருடைய ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் நம்ம ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பார்கவா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் தாகூர்தாஸ் பார்கவா. இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரையை மிகவும் மதிப்புமிக்க பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பினுடைய நகை பெட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் மதிப்பை அளவிட பயன்படும் ஒரு அளவுகோல் என்று இதெல்லாம் சொன்னது. இப்படிலாம் சொன்னது யார் பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பார்கவா. எதை பற்றி இப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முகப்புரைய சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. The preamble is the most precious part of the constitution. It is a soul of the constitution. It is a key to the constitution. It is a jewel set in the constitution. It is proper yardstick with which one can measure the worth of the constitution. பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், கீ டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. எதையாவது ஒன்று கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியம்பிள சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஜுவல் செட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியம்பிள சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அல்லது மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியம்பிள சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல உள்ளதை அப்படி ரீட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா த எர்னஸ்ட் பர்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசியலமைப்பு அறிவியலாளர், அதாவது பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவர் தான் எர்னஸ்ட் பார்கர். அவருடைய போட்டோஸ் பாருங்க, சின்ன வயசுல அவருடைய போட்டோ எப்படி இருக்கும் பாருங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய முகப்பறைய அரசியலமைப்பினுடைய குறிப்பு சாவிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா வேற ஒருத்தர் நம்ம இதுக்கு மட்டும் தான் பார்த்தோம், தாகூர்தாஸ் பார்கவா. இவர் கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசி பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷனுடைய அரசியலமைப்பு நிபுணர். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். நான் குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த கேள்வியில முகப்புரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாலும் ஐவர் ஜென்னிங்ஸ் தான். பொதுவாக இந்த ஐவர் ஜென்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முழுவதுமே வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் டிஎன்பிசியில் ஒரு டைம் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா முகப்புரைய வழக்கறிஞர் சொர்க்கம் என்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஐவர் ஜென்னிங்ஸ் தான். முகப்புரைன்னு கேட்டாலும் ஐவர் ஜென்னிங்ஸ் தான். ஒட்டுமொத்த அரசியலமைப்பே சொல்லியிருந்தாலும் ஐவர் ஜென்னிங்ஸ் தான். சரிங்களா? அவருடைய போட்டோ வேற கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் ஐவர் ஜென்னிங்ஸ். இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா முகப்புரையை பத்தி தலைவருடைய கருத்து. இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை படிச்சுட்டு இதை பார்த்துட்டு படிச்சு முடிச்சு யூடியூப்ல போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீஎம்பிள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடிச்சு பாருங்க. கொஸ்டின்ஸ் வரும், அதை பார்த்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.